நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்குள்ள வித்தியாசங்களை புரிஞ்சுக்கோங்க. நாட்டுக்கோழியுடைய தீவனத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய நம்ம தோட்டங்களில் மேயும் போது பார்த்தீங்கன்னா புழு பூச்சி நிறையா உயிரினங்களை அது சாப்பிட ஆரம்பிக்கும். அது இல்லாமல் அதில் நிறையா இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் புரதச்சத்துலாம் அந்த பூச்சியில் இருக்கிறதெல்லாம் இந்த கோழிக்கு உணவில் இப்போ அது உணவு உடலில் போய் கலக்கும். இந்த கோழியை சாப்பிட்றதுல மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்டுக்கோழி. அதனால தான் அந்த காலத்துலலாம் இந்த கோழியை சாப்பிட்டவங்க வந்து மிக திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த பிராய்லர் கோழியுடைய விஷயத்தை நம்ம விளங்கிங்க. அந்த கோழி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, இனவிருத்தி செய்யாது, இறை தேடாது, ஸோ அடகாக்காது. ஒரு இடத்துல நம்ம அந்த கோழியை வளர்ப்பாங்க, தீவனம் போடுறீங்க. அந்த தீவனம் வந்து பெரும்பாலுமே மகசூல் உள்ள சீக்கிரமாக அந்த கோழி வளரணுன்றதுக்காக நிறையா மருந்துகளை உட்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கோழி வேகமாக வளர்ந்துருச்சு, இதில் ஏதாவது ஒரு நல்ல பொருள் அது சாப்பிட்டு வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இந்த கெட்ட பொருளை சாப்பிட்டு இந்த கோழி வளர்ந்துருக்கு, வளர்ந்ததை நாம் சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? எவ்வளோ ஈஸி பாருங்கள். அதனால தான் நாட்டுக்கோழியை அழிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே அந்த நாட்டுக்கோழியை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த நாட்டுக்கோழி பெருகிட்டு இருந்துச்சு. தன்னிச்சையாகவே முட்டையிடும், தானாகவே குஞ்சு பொரிக்க வைப்பாங்க, ஒரு தட்டில் வச்சு எல்லாமே இயற்கையாக செஞ்ச ஒவ்வொரு வீட்லேயுமே அந்த கோழி. இன்றைக்கி அந்த கோழி பக்கத்து வீட்டில் போய் மேய்ஞ்சா கூட ஸோ கடுகடுப்பாக வர அளவுக்கு, சண்டை வர்ற அளவுக்குலாம் இன்றைக்கி இந்த கோழி, ஏன்னா அது அசுத்தம் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி. தயவு செய்து பாருங்கள், நம்ம எப்படிப்பட்ட உணவு சாப்பிட்ட, நாம் எப்படிப்பட்ட உணவு சாப்பிட வைத்து எப்படிப்பட்ட நோயாளியை உருவாக்கிட்டு இருக்காங்க என்பதை நம்ம இந்த உணவு விஷயங்களில் தயவு செஞ்சு கவனம் செலுத்துவதற்காக தான் இந்த வீடியோ. நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த